கைஸ், ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் போது ஏன் மண்பானையில ஓட்ட போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்க ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியில வரும். அப்படி வெளியில வந்த அந்த ஆன்மா அந்த உடம்புக்குள்ள போக மறுபடியும் ரொம்ப முயற்சி பண்ணும். ஆனா அதே நேரத்துல அந்த ஆன்மாக்கு இறுதி சடங்குகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் அந்த உடம்பை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது வழியில அரிசி, பூ இதெல்லாத்தையும் தூவிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னா, அந்த உடம்பை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா அவங்க ஃபேமிலி மேல வச்சிருக்கிற பாசத்தால மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வர முயற்சி பண்ணும். அப்படி அந்த ஆன்மா வீட்டுக்கு வர முயற்சி பண்ணுச்சுன்னா வழியில சிந்தின அந்த அரிசி மணிகளை சூரியன் மறையறதுக்குள்ள அந்த ஆன்மா எண்ணி முடிக்கணும்னு விதி இருக்குது. அப்படி ஒருவேளை சூரியன் மறையறதுக்குள்ள அந்த ஆன்மா அதை எண்ணி முடிக்கலன்னா அது மறுபடியும் சுடுகாட்டுக்கே போயிடும். இப்போ அந்த உடம்பை எரிக்கும் போது பானையில ஓட்ட போட்டு அந்த உடம்பை சுத்தி வந்து அந்த பானையை கடைசியில போட்டு உடைப்பாங்க. இப்போ அந்த பானை நம்ம உடம்பு மாதிரி, அதுல உள்ள தண்ணி நம்ம ஆன்மா மாதிரி. அந்த பானை உடையும் போது அதுல உள்ள தண்ணி எப்படி நிக்காதோ அதே மாதிரி நம்ம உடம்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆன்மாவால் அந்த உடம்புக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த உடஞ்ச பானை எப்படி மண்ணோட மண்ணா போகுதோ அதே மாதிரி தான் நம்ம உடம்பு கடைசியில் மண்ணோட மண்ணா போயிடும்.